கடலில் இறங்கி கருப்பு கொடி போராட்டம். இந்திய மீனவர்களுக்கு எதிராக தீவக மீனவர்கள் ஆவேசம். கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்றச்செயல்களோடும் போதை கலாச்சாரத்துடன் தொடர்பு பட்டவர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு. அதிகரிக்கப்படும் ஒரு சில அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது. ஜனாதிபதி அனுரவின் முக்கிய அறிவிப்பு. விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருந்த செம்மணி அதிர்ச்சி அளிக்கும் நீதியமைச்சரின் கருத்து. பாபகச்சேரி உப தவிசாளர் தேர்வு எங்களை பொறுத்தவரை நடந்திருக்கக்கூடாது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். கொழும்பில் ஆடிவேல் ஊர்வலத்தை சிறப்பித்த பிரதமர் ஹரிணி. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமே இல்லை. ஹர்சன நாணயக்கார திட்டவட்டம். சுரேசாலை அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றத்தில் வெளியிடவில்லை. பிரதி சொலிசிட்டர் ஜெனரல். எதிர்வரும் 3ஆம் தேதி ஜனாதிபதியை சந்திக்கும் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள். தமிழ் பேசும் மக்களின் நலன் சார்ந்த விடயங்கள் குறித்து விரைவாக ஆராயப்படும். நடுவழியில் நின்று யாழ் நோக்கி பயணித்து தொடர்ந்து மக்கள் அவதி. ஓய்வூதிய வயதை மேலும் 5 ஆண்டுகள் அதிகரிக்க வேண்டும். சரத் பொன்சேகா வலியுறுத்து. கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்றச்செயல்களோடும் போதைப்பொருள் கலாச்சாரத்துடன் தொடர்பு பட்டவர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் மக்கள் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எங்களுக்கு ஆணை தந்திருந்தார்கள். ஆனால் ஆணையினை நாங்கள் நிறைவேற்றும் போது இன்று மக்களை குழப்புகின்ற செயற்பாடுகளை எதிர்க்கட்சியினர் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார். கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சேதமடைந்த வீடுகளை திருத்துவதற்கும் புனரமைப்பதற்குமான நிதி உதவி காசோலைகள் பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டு வரும் நிலையில் ஜனாதிபதியின் நாடே முதன்மை மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த நிதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையினால் 71 பயனாளிகளுக்கு சுமார் 7.16 மில்லியன் பெறுமதியான காசோலைகள் நேற்று மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையின் தவிசாளர் பொறியியலாளர் ஞா சுகுமாரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கான காசோலைகளை வழங்கி வைத்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் தெரிவு செய்யப்பட்ட 71 பயனாளிகளில் 30 பேருக்கு 1,50,000 ரூபாய் வீதமும் 17 பேருக்கு 1,00,000 வீதமும் 24 பேருக்கு 40,000 ரூபாய் வீதமும் காசோலைகள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட பொறியியலாளர் எஸ் வினோராஜ், கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தவிசாளர் பிரேதோசு நளிமி உள்ளிட்ட கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையின் உயர் அதிகாரிகள் உத்தியோகத்தினர் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர், தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக வீடு அமைப்பதற்கான நிதிகளை நாங்கள் பங்களித்துக் கொண்டு வருகின்றோம். அதேவேளை வீடு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சிகளுக்கு ஏற்ப விதமான உள்ளீடுகளை பெற்றுக் கொள்வதற்கான மேம்பாடுகள், விவசாயம் தொடர்பான திட்டங்கள் மற்றும் கிராமங்களின் ஊடாக வளர்ச்சி செய்யக்கூடிய மக்கள் சக்தி திட்டங்கள், மீனவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பான விடயங்கள் என அனைத்து விடயங்களுக்கும் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிதிகளை வழங்கி வருகின்றது. இதனூடாக நமது பகுதியில் இருக்கின்ற அனைத்து தரப்பினரும் தங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்றோம். அது மட்டுமின்றி சமூக நலத்திட்டங்களின் ஊடாக நமது மக்களை வலுப்படுத்துவதற்கான திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்து வருகின்ற வேளையில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக ஒன்றிணைந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் போதைப் பொருளுக்கு எதிராகவும் பாதல் உலக செயற்பாடுகளுக்கு எதிராகவும் அதனை தடுப்பதற்கும் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கும் எதிரான தண்டனை வழங்கும் விடயத்திலும் நேர்மையாக செயற்பட்டுக் கொண்டிருப்பதனை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாதொரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு குற்றச்செயலிலும் பாதல் உலக செயற்பாடுகளிலும் இந்த போதை கலாச்சாரத்தை இந்த நாட்களில் உருவாக்கியவர்களிலும் மிக முக்கியமான பின்னணியாக இருந்தவர்கள் அந்த அரசியல்வாதிகள் தான். உங்களுக்கு தெரியும், அத்தோடு தொடர்புபட்ட பல விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் போது இந்த அரசியல்வாதிகளைத்தான் இறுதியாக இந்த விசாரணை சென்றடைகின்றது. எனவே இந்த விடயங்களில் சட்டம் இப்போது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. யாராக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காவல்துறை திணைக்களமாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களது கடமைகளை சரியாக செய்து வருகின்றார்கள். அது தொடர்பாக அவர்களுக்கு அச்சம் இருக்கலாம். அந்த அடிப்படையிலே இவர்கள் அரசை வீழ்த்துகின்ற ஒரு செயல்பாட்டை முன்னெடுப்பதாக எண்ணிக்கொண்டு தங்களது இணைப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவை அனைத்துமே தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் இருக்கின்றது. இந்த இணைப்போடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது அதோடு தொடர்பு பட்டவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோமையானால் நீதிமன்றத்தில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் அல்லது ஏதோ ஒரு குற்றச்சாட்டுகளுக்காக
காலங்களாக விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வந்தவர்கள்தான் இப்போது ஒன்றிணைந்து கொண்டு இந்த அரசை வெளியேற்ற வேண்டும் என்ற முனைப்போடு செயற்படுகின்றார்கள். ஆகவே மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது அதிகமான நம்பிக்கை இருக்கின்றது. நீங்கள் தந்த மக்கள் ஆணையினை நிறைவேற்றுவதற்காகவே நாங்கள் நேர்மையாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்றச் செயல்களோடும் போதை கலாச்சாரத்தோடும் தொடர்பு பட்டவர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டிருந்தீர்கள். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் எங்களுக்கு ஆணை அளித்திருந்தீர்கள். ஆனால் இந்த ஆணையினை நாங்கள் நிறைவேற்றும் போது இன்று மக்களை குழப்புகின்ற செயற்பாடுகளை எதிர்க்கட்சியினர் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றார்கள். ஆகவே அரசு நிதியை நாங்கள் இப்போது சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிதிகளை கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்றோம். இன்னும் பல விடயங்களை நடைமுறைப்படுத்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் காத்திருக்கின்றது. இப்போது எங்களுக்கு 2 ஆண்டுகள் நிறைவடைவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். இன்னும் 3 ஆண்டு காலங்கள் இருக்கின்றன. ஆகவே இன்னும் பல விடயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த தயாராக இருக்கின்றோம். நாட்டில் புயல், இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போதும் சரி, எரிபொருள் தட்டுப்பாடு நிலைமை ஏற்படும் போதும் சரி, ஏனைய நிலைமைகளிலும் சரியான முறையில் நாங்கள் எங்களை சமப்படுத்திக் கொண்டு அல்லது அந்த பிரச்சனையில் இருந்து மீள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். இந்த நாட்டில் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. நமது மதிப்பிற்குரிய குடியரசுத் தலைவர் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் அனைத்து விடயங்களிலும் மக்களை சார்ந்ததாகவே எப்போதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இனவாத ரீதியாக, பிரதேசவாச ரீதியாக, மத ரீதியான எந்த ஒரு பிரித்தாளும் கொள்கையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்போதும் அனுமதிக்காது. அதற்கு எதிரானவர்களாகவே எப்போதும் இந்த அரசாங்கம் இருக்கும் எனவும் தெரிவித்தார். அரசு சேவையில் அனுபவம் நிபுணத்துவமும் கொண்ட வல்லுநர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில துறைகளில் ஓய்வூதிய வயதை உயர்த்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். காலி மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், திரைசேரிக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாவும் நாட்டின் அபிவிருத்தி மற்றும் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தப்படுவதை எமது எதிர்பார்ப்பு. எதிர்கால சந்ததியினர் கடன் செலுத்த அவசியமற்ற நிதி ஒழுக்க கொண்ட நாட்டை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம். சர்வதேச அறிக்கைகளில் தற்பொழுது இலங்கை பொருளாதாரத்தின் முன்னேற்றம் மற்றும் சமூக குறியீடுகள் தொடர்பான மதிப்பீடுகள் சிறந்த மட்டத்தில் காணப்படுகின்றது. ஒரு காலத்தில் கடன் செலுத்த முடியாத ஊழலும் சமூக குற்றங்களும் நிறைந்த நாடாக சர்வதேச அளவில் பேசப்பட்ட நமது நாடு இன்று சிறந்த பொருளாதாரத்தை கொண்டு ஊழல் நிறைந்த நாடாக சர்வதேச அளவில் பாராட்டை பெற்று வருகின்றது. அரசு துறையின் செயல்திறனை மேம்படுத்துவதுடன் மக்கள் வீட்டில் இருந்தவாறே தமது சேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் அரசு சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு அரசாங்கம் எதிர்கால வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. அரசு சேவையில் அனுபவமும் நிபுணத்துவமும் கொண்ட வல்லுநர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில துறைகளில் ஓய்வூதிய வயதை உயர்த்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அரசு துறையை வேலைவாய்ப்புகளை நிரப்பும் இடமாக மாற்றியதன் மூலம் அரசு கட்டமைப்பு பாதகமான பொருளாதார பின்விளைவுகளை முகம் கொடுக்க நேரிட்டது. வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வெளி பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அதனூடாக இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார வெளியிட்ட தகவலின்படி செம்மணி பகுதியில் 450க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி பகுதி பல காலங்களாக பல்வேறு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் குற்றவாளிகளை கண்டறிவது மிகவும் சிக்கலான ஒன்றாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. மரணங்களுக்கான காரணங்களை உறுதிப்படுத்த தடயவியல் மற்றும் DNA பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மரணங்களுக்கான காரணங்களை தடயவியல் ஆய்வுகள் மூலம் உறுதிப்படுத்தும் பணி நடைபெறுகின்றது. குற்றவாளிகளை அடையாளம் காணும் நிலைக்கு விசாரணை இன்னும் செல்லவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். சாவகச்சேரி உப தவிசாளர் தேர்வு எங்களை பொறுத்தவரை நடந்திருக்க கூடாது என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தையிட்டி போராட்ட களத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நகர சபையிலே உப தவிசாளருடைய தெரிவுக்கான தேர்தல் நடைபெற்றது. அந்த தெரிவு தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையிலே உண்மையிலே நடைபெற்றிருக்கக்கூடாது. எங்களை பொறுத்தவரையில் திரு கிஷோர் முன்னாள் உபதலைவர் உபதவிசாளர் ஜனநாயக விரோதமாக இந்த ஆளுநர் ஜனாதிபதியின் ஒரு கூலியாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அகற்றப்பட்டார். அவருடைய பதவி நீக்கம் மட்டுமல்ல, அவர் எதிர்கருத்தை தெரிவித்ததுக்காக ஒரு உறுப்புரிமையை பறிக்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்த ஆளுநர் இந்த இனவாத தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்துக்கு துணை போகிறார்.
ஆகவே அந்த வகையிலே வந்து நாங்கள் உண்மையிலே வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இந்த தேர்தலில் வந்து நாங்கள் பகிஷ்கரிப்பது, அதாவது கோரம் அந்த தேர்தலை நடத்துவதற்கு அந்தஸ்தை வழங்காமல் செய்வது அவசியம். அந்த வகையில் அவர்கள் இன்றைக்கு பங்காளிகளாக வந்து தமிழரசு கட்சியோடு செயல்படுகின்ற இடத்துல தமிழரசு கட்சிக்கும் இந்த தேர்தலில் வந்து கலந்து கொள்ளாமல் தவிர்த்தால் கோரம் இருக்காத நிலையில் இந்த தேர்தலை நடத்த முடியாது. ஆக குறைஞ்சது இந்த வழக்கு கிஷோர் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்கின்ற இடத்திலே அந்த வழக்கு முடிகிற வரைக்குமாவது இந்த தேர்தலை நடத்தாமல் ஒரு புது நியமனத்தை செய்யாமல் நாங்கள் எங்களுடைய ஜனநாயக உரிமையை நிலைநாட்டியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தமிழரசு கட்சி தந்தை செல்வாவுடைய கோட்பாடுகளிலே சித்தாந்தத்திலே செயல்படுகின்ற ஒரு கட்சி அல்ல. இன்றைக்கு அந்த பேரிலே தெற்கிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய முகவர்கள் இன்றைக்கு செயலாளர் பதவியிலே வந்து அதை பறித்து தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்தி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆரம்பத்தில் வந்து இந்த பதவி நீக்கம், கிஷோர் தொடர்பான பதவி நீக்கம் ஜனநாயக விரோதம் என்று எடுத்தெடுப்புக்கு வந்து சொல்லி அதை பெருசாக எதிர்த்து அதே நபருக்கு நீதி நடக்கின்ற வகையில் வந்து வழக்கும் நடந்து முடிக்காத இடத்துல ஒரு தேர்தலை வைக்கிறதை வந்து எதிர்க்காமல் அதில் பாஞ்சு தாங்கள் அதில் லாபம் எடுக்கிறதுக்கு, பதவி லாபம் எடுக்கிறதுக்கு திரிஞ்சது தான் இன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய அந்த திரு செல்வராமையாருடைய பாரம்பரியத்தை முற்றிலும் தாசீனம் செய்து கேலிக்கூத்தாக்குகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த தேர்தலில் வந்து தமிழரசு கட்சி போட்டியிடப் போகிற அந்த அறிவிப்பை செய்த உடனே நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட தொடர்பு கொண்டு அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் முழுமையாக ஆதரவு தர தயார் வேண்டும். நாங்கள் 6 உறுப்பினர்களாக இன்றைக்கு புதிய துணை தவிசாளர் வந்து 7 வாக்குகளால் ஒரு டொஸ்ஸின் அடிப்படையில் வந்தது. அந்த 7 வாக்குகளில் வந்து 6 வாக்குகள் வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய வாக்கு. ஆனால் அப்படி இருக்க வந்து நாங்கள் அந்த தேர்தலில் வந்து நாங்கள் போட்டியிட போகிறதில்லை. மாறாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நடந்த அநீதிக்கு அதை சரிப்படுத்துகிற வகையில் தமிழரசு கட்சி அவைக்கு உரித்தான அந்த பதவியை பறித்து கொண்டு போவதற்கு அனுமதிக்கக்கூடாது. ஆகவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போட்டியிட விரும்பினால் நாங்கள் எங்களுடைய பூர்ண ஆதரவை வழங்குவோம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த வாக்கெடுப்பில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய துணை தவிசாளருடைய வெற்றி எட்டப்பட்டிருக்கிறது. நான் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், ஒரு பக்கம் ஒற்றுமை என்று கூறுகிறார். ஒற்றுமை என்று கூறுகிறார் என்றால் ஆக குறைஞ்சது தங்களோடையே வந்து பங்காளிகள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பறைசாட்டி கொண்டிருக்கக்கூடிய தரப்புகள் தங்களுடைய அந்த பங்காளிகளுக்கு வந்து துரோகம் அளிக்கிற வகையில், முதுகுல குத்துற வகையில் வந்து செயல்படக்கூடாது. ஆனால் இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய செயலாளருடைய அவருடைய எடுபடிகளுடைய சித்தாந்தத்தின் காரணமாக எவருக்குமே வந்து ஒரு மதிப்பில்லாமல், ஒரு நீதி நியாயம் இல்லாமல், அதிகாரத்தை எப்படி என்றாலும் பறித்து எதையும் செய்தால் அதிகாரத்தை பறித்து பதவிகளை பறிக்கிற ஒரு கலாச்சாரத்தை கடைபிடிக்கின்ற ஒரு கும்பலாகத்தான் இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சி திட்டமிட்டு வந்து மாற்றப்படுது. அந்த தலைமைத்துவத்தால் வந்து திட்டமிட்டு மாற்றப்படுது. உண்மையிலே ஒரு ஒற்றுமை விரும்புகின்ற ஒரு தரப்பென்றால் பெருங்கட்சியாக இருக்கின்ற இடத்துல அவர்கள் அவ்வகையிலே வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடாது. ஆனால் இதுதான் அவர்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் பிரிஞ்சு நிற்கணும். தமிழ் மக்கள் ஒரு நாளும் வந்து ஒன்றுபடக்கூடாது.
அதை ஒன்றுபட்டால் தமிழ் மக்கள், குறிப்பாக தமிழ் தேசிய பேரவை ஓட ஒரு புரிந்துணர்வு வந்தால், அந்த புரிந்துணர்வு ஒற்றையாட்சியிலே இருக்கக்கூடிய ஏக்கிய ராஜ்யவையும் 13ஆம் திருத்தத்தையும் வந்து அடியோடு நிராகரிக்கும். ஆனால் இதே தமிழரசு கட்சி வந்து 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி ஒற்றையாட்சிக்கு இணங்கி அதை ஒரு தீர்வாக அடிப்படையாக ஏற்றுக்கொள்வதற்கு முடிவெடுத்திருந்த இருக்கின்ற ஒரு நிலையிலே அவர்கள் அந்த ஒற்றுமை, அதுவும் குறிப்பாக வந்து இன்றைக்கு தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து தமிழ் தேசிய கட்சிகளாக சொல்லக்கூடிய தரப்புகள் ஒரு அறுதி பெரும்பான்மை காட்ட முடியாத ஒரு நிலை, ஒற்றுமை என்றது வந்து அத்தியாவசியம். அரசாங்கத்துடைய தவறான பொய் பிரச்சாரங்களை தமிழ் மக்கள் ஆணை வழங்கினதாக வந்து சொல்லுகின்ற அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கிறது வந்து அந்த ஒற்றுமை என்றது அத்தியாவசியம். ஆனால் அந்த ஒற்றுமை ஒரு நாளும் பெறக்கூடாது. சுமந்திரன் தயாரித்த அந்த ஐக்கிய ராஜ்யவை மெட்ட தமிழ் மலையக முஸ்லீம் கட்சிகளோடு, ஏனென்றால் இந்த கூட்டு சேர்ந்திருக்கிற 6 தரப்புகளும் வந்து ஐக்கிய ராஜ்யவை வந்து ஆதரித்தது, அதை உருவாக்குறதுல வந்து பெரிய பங்காற்றினர். அவர்களை கொண்டு அந்த ஐக்கிய ராஜ்யவை வந்து நிறைவேற்றுவது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கிறேன் இது அனைத்தும் ஒரு ஆழமான உண்மை அம்பலப்படுத்துவதற்கு தான் நடைபெறுகின்றது. அந்த வகையில் வந்து எங்களுடைய மக்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒரு இயற்கையினுடைய நீதி இன்றைக்கு தன்னுடைய அந்த தன்மையை வந்து நிலைநாட்டியிருக்கிறது. அந்த வகையில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய தவிசாளர் அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். கொழும்பு செட்டித்தரு மற்றும் பம்பலப்பட்டி நகரத்தார் ஸ்ரீ புதிய கதிரேசன் கோவிலின் வருடாந்த ஆடிவேல் ஊர்வலம் நேற்று அலரி மாளிகைக்கு முன்பாக வருகை தந்தது. இதன்போது வேல் ஊர்வலத்திற்கு பிரதமர் அலுவலகத்தின் சார்பாக பூஜை வழிபாடுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வில் பிரதமர் கலைஞர் அமரசூரிய கலந்து கொண்டார். கொழும்பு செட்டித்தரு மற்றும் பம்பலப்பட்டி நகரத்தார் ஸ்ரீ புதிய கதிரேசன் கோயிலின் வருடாந்த ஆடிவேல் ஊர்வலம் நேற்று மாலை அலரி மாளிகைக்கு முன்பாக வருகை தந்தது. இதன்போது வேல் ஊர்வலத்திற்கு பிரதமர் அலுவலகத்தின் சார்பாக பூஜை வழிபாடுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வில் பிரதமர் கலைஞர் அமரசூரிய கலந்து கொண்டார். அலரி மாளிகையிலிருந்து பாரம்பரிய மேள வாத்தியங்கள் முழங்க பிரதமர் வேல் ரதத்தின் முன்பாக அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு வேல் ரதத்தில் எழுந்தருளியிருந்த முருகப்பெருமானின் திருவுருவச் சிலைக்கு பிரதமர் பழத்தட்டை பூஜையாக சமர்ப்பித்து சமய வழிபாடுகளில் ஈடுபட்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து வேல் ஊர்வல ஏற்பாட்டுக் குழுவினர் பிரதமரின் இந்த பங்கேற்பை பாராட்டும் வகையில் அவருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தி தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். கொழும்பு செட்டித்தரு மற்றும் பம்பலப்பட்டி நகரத்தார் ஸ்ரீ புதிய கதிரேசன் கோயிலினால் நடாத்தப்படும் வருடாந்த 152வது வேல் ஊர்வலமே இம்முறை நடைபெறுகின்றது. இந்த வருடாந்த ஆடிவேல் மகோற்சவம் ரதோற்சவ விழாவும் 1874ஆம் ஆண்டு முதல் இதுவரை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் தீர்மானத்திற்காக சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு சட்டத்திரணி என்ற ரீதியில் இந்த அரசமைப்பு திருத்தத்திற்காக சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. அரசமைப்பின் 83வது சரத்தில் அவற்றுக்கு மக்கள் தீர்ப்பு அவசியம் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அரசு மேற்கொள்ளும் இந்த ஓய்வு பெறும் வயதில்லை நீடிப்பு மற்றும் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் திருத்தங்கள் அந்த எந்த ஒரு சரத்திலும் உள்ளடங்கவில்லை. கடந்த காலத்தில் 20வது அரசமைப்பு திருத்தத்தின் மூலம் நீதியரசர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்ட போதும் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்லவில்லை. இந்த திருத்தத்தை எவரேனும் உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தி அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் மட்டுமே அரசு அத்தகைய நடைமுறைக்கு செல்ல வேண்டியிருக்கும். எனினும் தற்போதைய சட்டச்சூழலின்படி அவ்வாறு தீர்ப்பு வரும் என்று நான் நினைக்கவில்லை. நீதிமன்றங்களில் வழக்குகள் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் தாமதமாவதால் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுகின்றனர். நீதித்துறை அமைப்பும் ஏனைய துறைகளைப் போலவே திறமையாக செயற்பட வேண்டியது அவசியமாகும். கடந்த 10 தொடக்கம் 15 வருடங்களாக எதிர்கால தேவைகளை கணித்து நீதியரசர்களின் எண்ணிக்கை உயர்த்தாததாலேயே இன்று வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. இந்த ஓய்வு பெறும் வயது நீடிப்பானது மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்திற்கு மட்டும் அல்லாமல் நீதித்துறை அமைப்பு சட்டத்தை திருத்தி மாவட்ட நீதிபதிகள், நீதவான் நீதிபதிகள் உள்ளிட்ட
உள்ளிட்ட அனைவருக்குமே ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகள் நீடிக்கின்றோம். 1978ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஓய்வு பெறும் வயது திருத்தப்படவில்லை. பெரும்பான்மையான சர்வதேச நாடுகளில் ஓய்வு பெறும் வயது 70ஆக உள்ளதால் அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளின் சேவையை மேலும் சில ஆண்டுகள் பயன்படுத்திக் கொள்வதே இதன் நோக்கமாகும். நீதித்துறை செயற்பாடுகளை விரைவுபடுத்துவதுடன் ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களம் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் வழக்குகள் தாமதமாகும் பிரச்சினைகளை தீர்க்கவும் துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். இம்மாத தொடக்கத்தில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான தமது தீர்மானத்தை அறிவித்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் வேண்டுகோளுக்கு அமைவாக அக்கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு எதிர்வரும் 3ஆம் தேதி கொழும்பில் நடைபெறவுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளும் தமது சுயாதீனத்தையும் கொள்கைகளையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் பேணி கொண்டு பொது இணக்கப்பாடு எட்டப்படும் விடயங்களில் தமிழ் பேசும் கட்சிகளின் நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயற்படுவதற்கு உடன்பட்டிருந்தன. அதன் நீட்சியாக தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நேரமொன்றை வழங்குமாறு அக்கட்சிகளின் பிரதிநிதிகள் உத்தியபூர்வமாக கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தனர். இவ்வாறதொரு பின்னணியிலேயே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி மேற்படி 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளினதும் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திப்பதற்கு நேரம் வழங்கப்பட்டுள்ளது. இச்சந்திப்பின் போது அரசியல் கைதிகளை விடுவித்தல், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவித்தல், மலையக தமிழ் மக்களுக்கான வீடமைப்பு மற்றும் வாழ்வாதார தேவைகளை நிறைவேற்றல், நீண்ட காலமாக நடாத்தப்படாமல் நிலுவையில் உள்ள மாகாண சபை தேர்தல்களை நடாத்துதல், பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல், அரசியலமைப்பின் உறுப்புரிமை மற்றும் அரசகர்ம மொழிகள் கொள்கையுடன் தொடர்புடைய சகல அரசமைப்பு விதிகளையும் நடைமுறைப்படுத்தல், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இராணுவ மயமாக்கலை முடிவுக்கு கொண்டுவரல், வலிந்து காணாமல் ஆக்கப்படுகள் தொடர்பில் உண்மை மற்றும் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்தல் என்பன உள்ளடங்கலாக தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொண்டு வரும் முக்கியமான பிரச்சினைகள் மற்றும் அவர்களது அக்கறைக்குரிய விடயங்கள் என்பன தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான உண்மைகள் எதனையும் மனுதாரரான சுரேசாலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் மறைத்துள்ளார். பேராரணை மனு ஒன்றின் மூலம் நிவாரணம் பெற வேண்டுமாயின் அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அது அவர் தூய்மையான கரங்களுடன் நீதிமன்றத்திற்கு வரவில்லை. இவ்வாறானதொரு பின்னணியில் ரிட் மனுவை சட்டத்தின் முன் எவ்வாறு முன்னெடுத்துச் செல்ல முடியும் என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்சி ஹேரத் பண்டில் கேள்வி எழுப்பினார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்து சவாலுக்குட்படுத்தி அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலை தாக்கல் செய்த ரிட் மனு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் பரிசீலிக்கப்பட்டது. மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த் அபிசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இம்மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசகர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் சார்பில் மன்றில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்சி ஹேரத் கடம் நீதிபதி அவர்களை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு மனுதாரரான சுரேசாலை எவ்வாறு இடையூறு விளைவித்தார் என்பது குறித்து அன்றைய காலகட்டத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி பொலிஸ் மா அதிபராக கடமையாற்றிய பிரசாத் ரணசிங்க வழங்கிய வாக்குமூலத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு சாய்ந்தமருது பகுதியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் சாரா ஜஸ்மின் என்ற பெண் உயிரிழக்கவில்லை என்றும் அவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டார் என்றும் பேச்சுக்கள் எழுந்தன. இதுகுறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் சரியாக விசாரணை நடத்தவில்லை என சுரேசாலை விசாரணை மீளாய்வு கூட்டங்களில் குற்றம் சாட்டி பேசினார். சாரா ஜஸ்மின் அந்த இடத்தில் உயிரிழந்தார் என்றும் DNA பரிசோதனைகள் சரியாக நடத்தப்படவில்லை என்றும் சுரேசாலை பல சந்தர்ப்பங்களில் குற்றம் சாட்டியதாக பிரதி போலீஸ் மாதிபரின் வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். DNA பரிசோதனையை மீண்டும் நடாத்த வேண்டும் என்பதே சுரேசாலைவின் நிலைப்பாடாக இருந்ததுடன் அன்றைய ஜனாதிபதி மூலம் அந்த பணி அவர் நிறைவேற்றிக் கொண்டார் என்பதும் பிரதி போலீஸ் மாதிபரின் வாக்குமூலத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வாக்குமூலம் 2026ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மனுதாரர் விசாரணைகளில் தலையிட்டு இடையூறு ஏற்படுத்திய விதம் தெளிவாக புலப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மனுதாரரான சுரேசாலை 2019ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி பாதுகாப்பு படிப்பிற்காக இந்தியா சென்றுவிட்டு அதே ஆண்டு டிசம்பர் மாதமே திரும்பியதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்ததாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குறிப்பிட்டார். மலேசியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் கடமைகளை முடித்து திரும்பிய பின்னர் தனது ராஜதந்திர கடவுச்சீட்டை வெளியுறவு அமைச்சரிடம் ஒப்படைத்து விட்டதாக குற்றப்புலனாய்வு பிரிவிடம் சுரேசாலை கூறியிருந்த
போதிலும் இந்த வழக்குடன் அந்த ராஜதந்திர கடவுச்சீட்டின் உண்மை பிரதியை நீதிமன்றத்தில் அவர் சமர்ப்பித்துள்ளார். கடவுச்சீட்டை அமைச்சிடம் ஒப்படைத்திருந்தால் அதன் உண்மை பிரதி எவ்வாறு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் 64 பக்கங்களை கொண்ட ராஜதந்திர கடவுச்சீட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 17 அல்லது 18 பக்கங்கள் மட்டுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. உத்தியபூர்வ கடவுச்சீட்டின் 4 பக்கங்கள் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதன் 56வது பக்கத்தில் 2019 மே 18ஆம் தேதியிட்ட இந்திய குடியுரிமை மற்றும் குடிவரவு பிரிவின் முத்திரையும் காணப்படுகின்றன. இந்தியா சென்ற பிறகு அங்கிருந்து வெளியேறவில்லை என சாலை கூறிய போதிலும் அவர் இந்தியாவை விட்டு வெளியேறியுள்ளார் என்பதும் இம்முத்திரைகள் மூலம் தெளிவாகிறது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அளித்துள்ள வாக்குமூலத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு 1 மாதத்திற்கு அல்லது 1.5 மாதத்திற்கு முன்னர் அன்றைய ராணுவ தளபதியாக இருந்த மகேஷ் சேனநாயக்க தமக்கு தொலைபேசியில் அழைத்து பிரிகேடியர் சுரேசாலையை சந்திக்க வேண்டும் என தெரிவித்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆசாத் மௌலானா அளித்த வாக்குமூலத்திலும் அக்கால பகுதியில் சுரேசாலை இலங்கையில் இருந்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உண்மைகள் எதனையும் சுரேசாலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் மறைத்துள்ளார். பேராரணை மனு ஒன்றின் மூலம் நிவாரணம் பெற வேண்டுமாயின் அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அவர் தூய்மையான கரங்களுடன் நீதிமன்றத்திற்கு வரவில்லை. இவ்வாறானதொரு மனுவை சட்டத்தின் முன் எவ்வாறு முன்னெடுத்துச் செல்ல முடியும் என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பினார். கொழும்பிலிருந்து காங்கேசன்துறையை நோக்கி பயணித்த விரைவு தொடருந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டதாக அத்தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று பௌர்ணமி தினம் என்பதால் குறித்த தொடருந்தின் அனைத்து இருக்கைகளும் முன்பதிவு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து இன்று காலை 5:45 மணிக்கு காங்கேசன்துறைக்கு புறப்பட்ட நகரங்களுக்கு இடையிலான விரைவு தொடருந்து காலை சுமார் 8 மணியளவில் பயாங்குடை தொடருந்து நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து பின்னால் வந்த யாழ்தேவி விரைவு தொடருந்தின் காங்கேசன்துறை தொடருந்தின் பயணிகள் ஏற்றப்பட்டு பயணம் தொடரப்பட்டது. இதனால் இரு பேருந்துகளின் பயணிகளும் ஒரே தொடருந்தின் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் கடும் நெரிசல் ஏற்பட்டதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட தொடருந்து பயாங்குட நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பயாங்குட மற்றும் அதனை அடுத்த நிலையங்களில் இருந்து காங்கேசன்துறைக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக காலை 10:30 மணிக்கு பயாங்குடையிலிருந்து மாற்று தொடருந்து சேவை இயக்கப்பட்டதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து தீவக பகுதி மீனவர்கள் இன்று கடலில் இறங்கி கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிகட்டுவான் இறங்குதுறையில் இருந்து படகுகளில் கடலுக்கு சென்ற தீவக மீனவர்களை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறல் நடவடிக்கைகளால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் தொழில் உபகரணங்களும் சேதப்படுத்தப்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். இலங்கை கடற்பரப்பில் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளையும் தடை செய்யப்பட்ட உபகரணங்களையும் பயன்படுத்தி இந்திய மீனவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் இரு நாடுகளின் அரசாங்கங்களும் இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வை ஏற்படுத்தி இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தீவக மீனவர்கள் வலியுறுத்தினர். தீவக கடற்றொழிலாளர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்ற தொடர்பாக இன்றைய போராட்டத்தை நெடுந்தீவு, அனலதீவு, எழுவதீவு, நைனாதீவு போன்ற மீனவ அமைப்புகள் இணைந்து இந்த பிரதேசத்திலே மேற்கொண்டது. இந்த போராட்டமானது தீவகம் வாழ் மக்கள் 95% கடற்தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது. எங்களுடைய கடல் வளம் அல்லது கடல் சூழல் பாதிக்கப்படுகிறது. இதனால் எங்களுடைய இருப்பே இந்த தீவகங்களில் கேள்விக்குறியாக இருக்கிறது. அரசாங்கம் அபிவிருத்தி என்ற போர்வையில் அபிவிருத்தியை செய்தாலும் எங்களுடைய கடற்றொழில் அல்லது கடல் வளம் அளிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்களினால் கடந்த காலங்களிலே வாரத்தில் 3 நாள் தொழில் செய்த தமிழ்நாட்டு மீனவர்கள் தற்போது வாரத்தில் 7 நாளும் கடல் அடியை இழுத்து அளிக்கின்ற இரட்டை இழுவை மடியை செய்து தொழில் செய்வதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. பல நூற்றுக்கணக்கான மீனவர்களுடைய வலைகள் அறுக்கப்பட்டு இலங்கை போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டு போலீஸ் முறைப்பாடுகள் அத்தனை மீனவ அமைப்புகளிலும் இருந்து இலங்கையை ஆண்ட அரசாங்கங்களும் ஆள்கிற அரசாங்கங்களும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத துப்பாக்கிய நிலைக்கு இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தற்பொழுது நேர்மை வாரம் என்று சகல திணைக்களங்களிலும் அறிவிக்கப்பட்டு ஜனாதிபதியினாலே கொண்டாடப்படுகிற இந்த வேளையில் தீவக கடற்றொழிலாளர்கள் அளிக்கப்படுகிறார்கள், வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு பின்புதான் இந்த தீவகங்கள் கடற்றொழிலாளர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அதிலும் குறிப்பாக இலங்கையிலே கடற்றொழில் அமைச்சர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சர் ஆட்சிக்கு வந்து இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக ராஜதந்திர ரீதியிலே எந்த செயல்பாடும் இன்று வரைக்கும் வடக்கு மீனவர்களுடைய பிரச்சனையிலும் சரி
சரி, தமிழ்நாட்டு மீனவருடைய பிரச்சனையிலும் சரி, ராஜதந்திர ரீதியில் எந்த செயல்பாடும் செய்யாத செயலற்ற ஒரு அமைச்சரை நாங்கள் மீன்பிடி அமைச்சராக தமிழன் என்ற போர்வையிலே வச்சுக்கொண்டு இன்று பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கத்திட்ட கேட்கிறது, இந்த மீனவர் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், இந்த பாதிப்புக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அல்லது உடனடியாக ராஜதந்திர ரீதியிலான செயல்பாட்டை ஆரம்பிக்க இல்லை. இந்த 2 வருஷமுமே இந்த ராஜதந்திர ரீதியான செயல்பாடு ஆரம்பிக்கப்படவில்லை. நாங்கள் இலங்கை தீவிலே இறமையுள்ள ஒரு தேசிய இனம்தான் நாங்கள் தமிழர். அப்போ எங்கட உரிமைகளும் எங்களுடைய கடல் வளமும் அளிக்கப்படும் போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். எங்களை பொறுத்தளவிலே தீவக மீனவர் சார்பிலே இன்று வைத்த கோரிக்கைக்கு இலங்கை அரசாங்கம் 1 மாதத்துக்குள்ளே தகுந்த தீர்வு எட்டப்படாவிட்டால் நாங்கள் கொழும்பிலே ஜனாதிபதி மாளிகை முன்னுக்கு எங்களுடைய தீர்வை நோக்கி நகருவோம். இந்த இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அமைச்சற்ற கருத்து எள்ளளவு நம்பிக்கை இல்லை. நாங்கள் பிடிப்பது கடலிலே சமுத்திரத்திலே மீன், குளத்திலே அல்ல, கிணத்திலே அல்ல என்ற செய்தியையும் நாங்கள் சொல்கின்றோம். குளத்துக்கும் கிணத்துக்கும் இருக்கிற சட்டத்தை சமுத்திரத்தில் கொண்டு வந்து செய்வது வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. அதை தாண்டி இன்று தீவக மக்கள் நாங்கள் போராட்டம் செய்கின்றோம். கடற்தொழில் எங்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது, எங்களுடைய கடல் சூழல் அளிக்கப்படுகிறது, சாப்பிட்றதுக்கே மீன் இல்லை. இந்த போராட்டம் தனிய மீனவர்களுக்கான போராட்டம் அல்ல. இது மீனவர்களுடைய உரிமையாக இருந்தாலும் இந்த வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே வாழ்கின்ற 6 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நியாயமான விலையிலே கடல் உணவு மீனை வேண்டி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும். தனிய மீனவருக்கான போராட்டம் என்று நீங்கள் விடுவீர்களாயிருந்தால் எதிர்காலத்திலே சீனாவில் இருந்து டின்னிலே அடைக்கப்பட்ட மீனையும் நெத்தலி கருவாடையும் சாப்பிடக்கூடிய நிலை ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஏற்படும் என்ற செய்தியையும் இதிலே சொல்லிக்கொண்டு இந்த போராட்டம் தீவக மீனவர்கள் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கடந்த 2-3 நாள்களிலே ஒரு அரசாங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் பல மீனவ சங்கங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து இந்த போராட்டத்தை திசை திருப்ப நினைக்கிறார்கள். அந்த திசை திருப்ப நினைப்பவர்களையும் அல்லது இந்த போராட்டத்தை நிறுத்துமாறு வந்து கூறிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் சொல்வது, உங்களுக்குரிய கால அவகாசமாக 1 மாதம் தருகிறோம். இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தையின் ஊடாக இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும். நாங்கள் கடற்தொழில் சமூகம் வன்முறையை விரும்பாத சமூகம், வன்முறைக்கு உடந்தை இல்லாத சமூகம், மனிதாபிமான அடிப்படையோடு தான் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்த உண்மையை இங்கே கூடியிருக்கிற அல்லது இந்த போராட்டத்தை கண்காணித்து கொண்டிருக்கின்ற இலங்கையினுடைய சகல திணைக்களங்களின் புலனாய்வு அதிகாரிகளே, உங்கள்கிட்ட நாங்கள் கேட்பது, இன்று நாங்கள் எப்படி இந்த மறைமுகமான போராட்டத்தை இந்த அரசாங்கம் நசுக்க நினைக்கிறது என்றதை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். நாங்கள் சுதந்திரமாக எங்களோட உரிமையை கலைக்கிறதுக்கு கூட இக்கட்டான நிலையிலே இன்று நாங்கள் நிற்கின்றோம். ஏனென்று கேட்டால் நேற்று முந்தினால் தொடர் அழுத்தங்கள் பல சங்கங்களுக்கு, பல தலைவர்களுக்கு இந்த அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்டது. இதுதானா மக்கள் எதிர்பார்த்த ஜனநாயகம் அல்லது இதுதானா மக்கள் என்ற உரிமை? அரசாங்கம் தன்னுடைய இறமையை பார்க்க துணிவில்லாட்டி மீனவராகிய எங்கள்கிட்ட தரட்டும். எங்கள கடல் எல்லையை, தமிழ் கடல் எல்லையை நாங்கள் இலங்கையிலே ஒரு தேசிய இனத்தினால் காப்பாற்ற முடியும் என்ற செய்தியையும் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகின்றோம். இலங்கையின் கடற்தொழில் அமைச்சராக சொல்லிக் கொண்டிருப்பவர் வெறுமனவே ஊடகத்துக்கு தான் 2 வருடமாக கதை சொல்கின்றார். ராஜதந்திர ரீதியில் அரசு செயலகம் எந்த நடவடிக்கையும் எடுப்பது கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்களே, நீங்கள் எங்களுடைய எல்லைக்குள் வந்து எங்களுடைய வாழ்வாதாரங்களை அழித்து எங்களுடைய கடலையும் சூழலையும் அழித்து தமிழ் மீனவர்களுடைய இருப்பை இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து கேள்விக்குட்படுத்தாதீர்கள் என்று தமிழ்நாட்டு மீனவ சமூகத்துக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய எல்லைக்குள் இந்த அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களே, இந்த தீவக மீனவர்கள் 500க்கும் ஏற்ற முறைப்பாட்டை போலீஸ் நிலையத்திலே போட்டு இழப்பீடுமின்றி நடவடிக்கையுமின்றி போலீஸ் நிலையங்களே தேங்கி இருக்கின்ற எங்களுடைய முறைப்பாட்டுக்கு என்ன செய்ய போகின்றீர்கள்? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? இந்த நேர்மை வாரத்தில் அதையாவது நேர்மையாக அதாவது தேசிய தமிழ் கடற்தொழிலாளர்களுக்கு ஜனாதிபதி செய்வாரா என்ற செய்தியையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை 1 மாத கால அவகாசத்திலே ஜனாதிபதி அலுவலகம் முன்பே வடக்கு கடற்தொழிலாளர் குந்தியிருந்து தொடர் போராட்டத்திற்கு இந்த மறைச்சவர்களும் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டாம் என்றவர்கள் 2 நாள் தீர்வு கேட்ட ஒரு எம்பிக்கு 1 மாதம் அவகாசம் தாரோம். நீங்கள் செய்ய தவறினால் நாங்கள் வீறு கொண்டு எழுந்த தமிழினமாக எப்படி தமிழ் தேசிய இனம் கடலை கட்டியாண்டதோ அந்த நிலை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தமிழ் சமூகம் தேசிய இனமாக உருவெடுப்போம் என்ற செய்தியையும் இதன் ஊடாக தெரிவிக்க விரும்புகின்றோம்.